அண்மை செய்தியாக பார்த்துகிறோம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அங்கு தோட்டத்தில் புதைக்கப்பட்ட பெண்ணின் சடலம் குறித்து அடையாளம் தெரிந்திருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்துகிறோம். மேலும் இவர்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் மகேஷ். மகேஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கெட்டிச்செவியூர் பகுதியில் நேற்று அடையாளம் தெரியாத பெண் சடலம் மீட்கப்பட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அது குறித்து சமூக வலைதளங்களிலும் பத்திரிகைகளிலும் வெளியான நிலையில் இன்று அப்பெண்ணின் அடையாளம் தெரிந்துள்ளது. அவர் அந்தியூர் அருகே உள்ள ஆப்பக்குடல் பகுதியைச் சேர்ந்த சோனியா என்றதும் அவருக்கு மகன் ஒன்றும் மகள் உள்ள நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு அவரது கணவர் இறந்த நிலையில் ஈரோடு அருகே உள்ள திண்டல் பகுதியில் பெண்கள் அழகு நிலையத்துக்கு வேலைக்கு சென்று வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் வேலைக்கு சென்ற சோனியா வீடு திரும்பாத நிலையில் அவரது பெற்றோர்கள் அங்கும் இங்கும் தேடியுள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியில் விவசாய தோட்டத்தில் கெட்டிச்செவியூர் பகுதி விவசாய தோட்டத்தில் குழி தோண்டி புதைக்கப்பட்ட உடல் குறித்து வெளியான நிலையில் இன்று அவரது பெற்றோர்கள் காவல்துறையினரிடம் தெரிவித்து பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சென்று அங்கு அடையாளங்களை உறுதி செய்து இறந்தது தனது மகள் சோனியா என்று உறுதி செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவருடைய எண் கொண்டு அவரிடம் தொடர்பில் இருந்த 2 நபர்களிடம் முக்கிய விசாரணை நடைபெற்று வருகிறது பிரியங்கா.